to the Portal to BTS World. ஹாய்டா ஆர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா இன்னைக்கு நம்ம உயிரோடைய தேர்ட் பார்ட்டில் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்டோரி என்னென்னு உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்துருந்தோம், அந்த மாஃபியா கேங்ஸ்டரை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் அங்கே கீழே மயங்கி விழுந்திருப்பார். அதுக்கப்புறமா இவர் மறுபடியும் வீட்டில் வந்ததுக்கப்புறமா ஏலியனை இவர் பார்த்துருப்பாரு. ஏலியனோட இன்ட்ரோ தான் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வாங்க டைரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்போ நீ உண்மையாலுமே ஏலியனா? எவ்வளோ வாட்டி தான் சொல்றது, நான் ஏலியன் தான். நான் இந்த உலகத்தை சேர்ந்தவன் இல்லை. எதுக்காக நீ அப்போ இங்க வந்த? ஆமா, எனக்குள்ள என்ன நடக்குது? இன்னொரு எம்ஆர்ஐல கூட ஒரு கிரீன் கலர்ல ஒரு பார்ட்டிகள் தெரிஞ்சிச்சு. நார்மலா அந்த மாதிரி தெரியாதுன்னு தான் சொன்னாங்க. அது என்ன விஷயம் இதெல்லாம்? எதனால இதெல்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ வேற உலகத்துல இருந்து இங்க வந்த போது தெரியாம அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உன்னுடைய பவர் எனக்குள்ள வந்துச்சா? அதனால தான் அந்த கிரீன் பார்ட்டிகள் இருக்குது. அப்போ நீ அந்த கிரீன் பார்ட்டிகள் என்னுடைய உடம்புல இருந்து எடுக்கிறதுக்காகத்தான் இவ்வளோ பண்ணிட்டு இருக்க. அதுதானே? எனக்கு புரிஞ்சிடுச்சு எல்லாமே. யாரு சொன்னா? அப்படியெல்லாம் இல்லை. நிறைய டிராமாஸ்ல நான் பார்த்துருக்கேனே. எவ்வளோ கொரியன் டிராமாஸ்ல நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி கிரகவாசி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிரியேச்சர் இல்லைன்னா ஏதோ கூமிகோ அந்த மாதிரி ஏதாச்சும் எல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு பவர் தெரியாம ஆப்போசிட்ல இருக்கிற. அப்ப நீ என்ன லவ் பண்றியா? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க. கடைசியில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த முத்தை எடுத்து அந்த என்னது என் மூளை என்னமோ போகுதே. நிறுத்து, முதல்ல நிறுத்து. ஓவர் திங்கிங் பண்ணாத. நான் சொல்றத முதல்ல நீ கேளு. இல்ல நான் சொடக்கு போட்டு மறுபடியும் உன்னை ஸ்டாச்சு பண்ணட்டுமா? இல்ல, நீ சொல்லு. நீ சொன்னது ஒரு விஷயம் கரெக்ட் தான். என்னோட லவ் தேடி தான் நான் இங்க வந்தேன். என்னது? ஆமா, என்னோட காதலை தேடி தான் நான் இங்க வந்தேன். ஆனா நீ சொன்ன மாதிரி உன்கிட்ட இருக்கிற என்னோட பவர் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் நான் வரல. இவ்வளவு நாள உன்னை நான் ஹெல்ப் பண்ணது உண்மைதான். ஹெல்ப் பண்ணதுன்னா புரியல. அது அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் அப்படியே விட்டத்தை பார்த்து நின்றுட்டு இருக்கு. அப்போ நம்ம டே பக்கத்துல நின்னுட்டு, என்ன தெரியுது அங்க? நீ இந்த சினிமாவை பார்த்தது இல்லையா? நான் இங்க வந்ததுல இருந்து நிறைய சினிமா பார்த்த போது ஃபிளாஷ்பேக் சொல்லும்போது இந்த மாதிரி மேல பார்ப்பாங்க. அப்போ அட, நான் ஃபிளாஷ்பேக் சொல்ல போறேன், நீ மேல பாரு அப்படின்னு அந்த ஏலியன் சொல்லுது. அப்போ இவரும் அதே மாதிரி மேல பார்க்கும்போது ஃபிளாஷ்பேக்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம டே ஹாஸ்பிட்டல் நிற்கும்போது ஜூன் பின்னாடி கை டச் பண்ண போவாங்கல்ல, அந்த டைம்ல ஜூன்னை இவர் அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா அட்டாக் பண்ணது இவர் இல்லை, இவருடைய பாடி மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணது இந்த ஏலியன் தான். அதே மாதிரி இவர் அன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது நடந்துக்கிட்டே போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு ஜூன் சொல்லிட்டு ஜாடி எடுத்து எறிவாருல்ல, அந்த டைம்ல கூட இவருடைய பாடியோடைய மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணது நம்ம ஏலியன் தான். அந்த டைம்ல ஏலியன் சொல்லியிருக்கோம், இந்த ஜூன் ஒரு நிமிஷம் வச்சு பேசாம இருக்கானா? அவனுக்கு எதிர்த்து சூப்பர் பவர் கிடைச்சிருக்க நினைச்சு என்ன போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கான். இருடா மகனே, இன்னைக்கே உன்னை கிளப்பி வீட்டுக்கு அனுப்பிடுறேன். அந்த மாதிரி ஏலியன் சொல்லிட்டு அதனால தான் நைட்டோட நைட்டா நம்ம ஜூனை பயம்படுத்திட்டு அந்த வீட்டுல இருந்தே ஓட விரட்டியிருப்பா. அதனால தான் ஜூன் பயந்துண்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பா. ஏன்னா ஜூன் ஒவ்வொரு டைமும் நம்ம டேக்கே சூப்பர் பவர் இருக்குதா இல்லையான்னு சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக கையில கிடைக்கிற பொருள் எல்லாம் சும்மா எரிஞ்சுட்டே இருப்பாரா. அதனால ஏலியனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அதனால தான் நம்ம அந்த ஏலியனுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் வைக்கணுமே. என்ன பேர் வைக்கலாம்?
சும்மா ஏலியனே இருக்கட்டும், அதுக்கப்புறமா போறச்ச ஏதாச்சும் ஒரு நல்ல பேரா வச்சிடலாம். அப்போ இதெல்லாம் சொல்லி ஃப்ளாஷ்பேக்ல இருந்து ரிட்டர்ன் அதே பிளேஸ்ல வருது. வரும்போது அப்போ எனக்குன்னு ஸ்பெஷலா எந்த சூப்பர் பவரும் இல்லையா? உனக்குன்னு ஒரு சூப்பர் பவரும் இல்லை. உன்னை நான் டச் பண்ணும்போது உன்னோட பாடியை நான் கண்ட்ரோல எடுத்துக்கிறச்ச உன்னோட கண் மட்டும் கிரீன் கலர்ல மாறும். அதை பார்த்து பயந்துட்டு தான் அந்த மாஃபியா லீடர் கேட்டார், நீ உண்மையாலுமே மனுஷன் தானான்னு. அப்போ அந்த அந்த புல்லட் தடுத்தது அஃப்கோர்ஸ் நான் தான். இரு, அப்ப அன்னைக்கு நான் ஜம்ப் பண்ணும்போது வேணும்ட்டு தான் நான் என் மண்டையை கொண்டு போய் சீலிங்ல மோத வச்ச. சாரி. ஆமா, நீ வேற உனக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கிற மாதிரி அப்படியே பிஹேவ் பண்ணி தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க. உனக்கு ஒரு சின்ன பாடம் புகட்டலான்னு தான் அந்த மாதிரி பண்ணேன். அது எங்க இங்க என்ன தேடற? பக்கத்துல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து ஒண்ணு அடிக்கிறதுக்கு தான். நோ நோ நோ, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. பிகாஸ் இப்ப நீ உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். ஆனா எனக்கு உயிரோட வாடுறதுக்கே பிடிக்காதே. ஓ, அந்த மாதிரி. சம்டைம்ஸ் உனக்காக யாராச்சும் காத்துட்டு இருக்காங்கன்னா நீ சாவையா? நீ சாவணும்னு ட்ரை பண்ணுவியா? அதுக்கு தான் எனக்குன்னு யாருமே இல்லையே. ஏன் அப்படி நினைக்கிற? நான் இருக்கேன். என்னது? ஆமா ஆமாட்டே, நான் உனக்காக தான் இங்க வந்தேன். நீதான் என்னோட லவ். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் பாட்டுக்கு நம்ம டே பக்கத்துல நெருங்கி வந்து, அதாவது நம்ம ஏலியன் வந்து எவ்வளோ உயரம் இருக்குன்னு சொல்றேன், முட்டி அளவுக்கு தான் இருக்கும் அந்த ஏலியன். முட்டி முட்டி பக்கத்துல வந்து நின்று அப்படியே அண்ணாந்து டேய பாக்குது. பார்க்கும்போது என்ன சொல்ற? நீ கொஞ்சம் கீழே வாயே, கீழே முட்டி போட்டு உட்காரேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டேயும் அப்படியே முட்டி போட்டுட்டு நம்ம ஏலியனோட ஈக்குவல் ஹைட்டுக்கு உட்காந்துருக்கு. அப்போ ஏலியன் நம்ம டேயை பார்க்குது. பார்க்குறச்ச ஏலியனோட மண்டையிலையும் அதே மாதிரி ஒரு கிரீன் கலர் லைட் இப்படியே விட்டு விட்டு எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த டைம்ல பார்த்தா நம்ம டேயோட அந்த நெத்தியில கூட ஒரு கிரீன் கலர் லைட் அப்படியே வந்து வந்து எரிஞ்சுட்டு இருக்கும். அப்போ டே, அப்படியே திரும்பி நீ மிரரை பாரு, அந்த கண்ணாடியில பாரு, நம்ம 2 பேரோட பிம்பத்தை நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே திரும்பி பார்க்குறச்ச 2 பேருடைய நெத்தியிலையுமே அந்த கிரீன் கலர் லைட் அப்படியே எரிஞ்சுட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்குது? ஆமா டே, யூ ஆர் மை சோல்மேட். நீதான் எனக்கானவன். அதனால தான் நான் வந்தேன் இங்க. உனக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றச்ச மூஞ்சியில ஆடல அப்படியே பயந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு கேக்குறேன், சீ என்ன சொல்ற? நான் ஒரு மனுஷன், நீ ஆனா இதோ ஒரு கிரியேச்சர். கொஞ்சம் நிறுத்துறியா? நீ ஒரு கிரியேச்சர் தான். பூமியில மனுஷன்னு நீங்க தானே உங்களை மனுஷன்னு சொல்றா. சுத்துல இருக்கிற மற்ற ஜீவஜாலங்கள் எல்லாமே உங்களை மனுஷன் தான் நினைக்குது. அதுங்களுக்கு உங்களை பார்த்தா கிரியேச்சர் மாதிரி தான் தெரியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. புரியுறதா? அப்படின்னு நம்ம ஏலியன் கேக்குது. அப்போ டே வந்துட்டு, எப்படியா இருந்தாலும் நாங்க எல்லாம் மனுஷங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பா, அவங்க கூட தான் வாழுவா, உன்ன மாதிரி எல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்ல, நீ ஆம்பளையா இல்ல பொம்பளையா அத முதல்ல சொல்லு. எங்க கிரகத்துல எல்லாம் ஆம்பளை பொம்பளைன்னெல்லாம் பார்க்க மாட்டோம். எங்க பிளானட்ல எல்லாம் யாருக்கு இந்த மாதிரி கிரீன் லைட் மண்டையில கரெக்டா பல்ப் எரியுதோ அவங்கள தான் சேர்த்து வைப்பா. புரியுறதா? அது மட்டும் இல்ல, எங்களுடைய சோல்மேட் எங்க இருந்தாலும் அங்க போய் தேடி கண்டுபிடிச்சு நாங்க இருப்போம். ஒருத்தங்களை விட்டு ஒருத்தங்களால இருக்கவே முடியாது. ஒரு பாதி போயிடுச்சுன்னா மறுபாதி அடுத்த கணமே இல்லாமே போயிடும். அதுதான் எங்களுடைய பிளானட்டோடைய ரூல் பிரகாரம் இருக்கும். அதனால என்னுடைய சோல்மேட் எங்கன்னு நான் தேடி வந்தேன். அப்பதான் இந்த கிரகத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சிடுது. அதான் இங்க வந்தேன் அப்படின்னு அந்த நம்ம ஏலியன் சொல்லுது. டே திருன்னு முழிக்குது. அப்போ
உங்க ஊர்ல அப்ப இந்த பிரெக்னென்ட் ஆவறது அதெல்லாம்? ஆ, நாங்க எல்லாருமே பிரெக்னென்ட் ஆவோமே. நாங்க தான் அது முடிவு எடுப்போம். அதாவது என்னோட சோல்மேட் யாரா இருந்தாலும் எங்கள வந்து லேடிஸ் தான் பிரெக்னென்ட் ஆகுறது, ஜென்ஸ் பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்கள யாருக்கு அந்த வலி இல்லைன்னா அந்த இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கான விருப்பம் மனோநிலைமை இருக்குதோ அவங்க மட்டும்தான் பிரெக்னென்ட் ஆவாங்க. அப்போ ஒண்ணுதுல அஃப்கோர்ஸ் நான் தான் பிரெக்னென்ட் ஆவேன் அப்படின்னு ஏலியன் சொல்லுது. இவருக்கு பயமாயிடுச்சு. பக்கத்துல மட்டும் வராத. டேய் பயப்படாத, நான் உன் விருப்பம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன். பயப்படாத சொல்லும்போது இவரு பின்னாடி பின்னாடி அப்படியே முட்டி போட்டுட்டே பின்னாடி நடந்து போவாரு. அது முட்டியில இப்படி எழிஞ்சுட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கிறச்ச திடீர்னு பார்த்தா மண்டை போய் பின்னாடி செவுத்துல இடிக்க போகும் இந்த பின்னாடி போறதுல. அப்போ திடீர்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே வந்து நம்ம ஏலியன் வந்து அந்த டேயோடைய பேக் சைடு கழுத்தை பிடிச்சிட்டு கரெக்டா நிப்பாட்டுவாங்க. பாட்டிட்டு திரும்பி பாரு, ஷெஃப்ல போய் மோதிருப்ப. என்னோட ஒரே ஒரு சோல்மேட் நீ இல்லையா? நீ செத்து போயிட்டேன்னா நானும் செத்து போயிடுவேண்டா. புரிஞ்சுக்கோ, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு அது சொல்லுது. அப்போ ஆமா, உனக்கு எப்படி என்னுடைய மொழியெல்லாம் தெரியும்? இது பெரிய பொல்லாத மொழி, கத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் எடுக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுதுல எல்லாம் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது, புரியுதா? ஆக்சுவலா இப்போ நான் உன்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது இத பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பக்கத்துல ஒரு பட்டன் மாதிரி இருக்கு, அது காமிச்சு கொடுக்குறாங்க ட்ரெஸ்ல. இந்த பட்டனை நான் பிரஸ் பண்ணிட்டு நீ பேசுற மொழிய நான் அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன். அதே கால்குலேட் பண்ணிட்டு கடைசியில நான் என்னுடைய தாய்மொழியில, அதாவது எங்க பிளானட்ல என்ன பேசுறோமோ அதை தான் நான் பேசுறேன். ஆனா இது கரெக்டா கன்வெர்ட் பண்ணிட்டு உனக்கு டெலிவர் பண்ணிடும். ஓ, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் மாதிரியா? அட, உங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டா? அதெல்லாம் ஏமாத்திரம். எங்களுடைய கிரகத்துல இந்த மாதிரியெல்லாம் இல்ல, ரொம்ப அட்வான்ஸ். நீ எல்லாம் நினைச்சு பாக்குறத விட ரொம்ப அட்வான்ஸ். எங்களால யார வேணாலும் எதை வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும், புரியுதா? அப்போ உனக்கு இங்க ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுக்கெல்லாம் முடியுதா? எங்க கிரகத்திலையும் ஆக்சிஜன் தான். அது இல்லாத கிரகத்துல யாராச்சும் போய் சிக்கிண்டா மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா அவளுக்கு அங்க சர்வே ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த கிரகத்துல எங்க கிரகத்துல இருக்கிற மாதிரி தான். எங்க பிளான்ட்டு உங்க பிளான்ட்டு சிமிலரா இருக்கு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏலியன் பாட்டுக்கு சொல்லிட்டு ஏலியன் பாட்டுக்கு பேசாம நடக்குது. இவருக்கு பயமாயிடுச்சு. அங்கே நின்றுட்டு எவ்வளோ நாளா நீ கூட இருக்க? எவ்வளோ நாளானா அன்னைக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல, ஷூட் பண்ணாங்கல்ல. ஆமா, அன்னையில இருந்து இருக்க. ஆனா உனக்கு நான் இங்க இருக்கேன்னு எப்படி? எங்களுக்கு எங்களுடைய சோல்மேட்டை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய சிரமம் எல்லாம் கிடையாது. எங்களுடைய உள்ளுணர்வை சொல்லும் எங்க இருக்காங்கன்னு. அதப்படிதான் உன்னை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஏலியன் சொல்லுது. இவரு என்னது இது, எனக்கு வந்த சோதனையை பாரு அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா ஏலியன் பாட்டுக்கு அந்த கட்டில்ல போய் ஹாயா படுத்துட்டு இருக்கோம். அப்போ இவரு, ஏய் நீ எதுக்கு என் கட்டில படுக்கிற? எந்திரி, முதல்ல எந்திரி. என்னடே, இவ்வளவு நாளா நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இந்த கட்டில தான் படுத்துட்டு இருந்தேன். இப்ப மட்டும் என்ன புதுசா பேசுற? புரியல. மறந்துட்டியா? நாம ரெண்டு பேருமே ஒன்னாதான் குளிப்போம், ஒன்னாதான் எல்லாமே பண்ணுவோம். மறந்துட்டியா? அதுக்கு நான் பார்த்தா தானே ஞாபகம் வச்சுக்க முடியும். பரவாயில்ல, நாளையில இருந்து என்ன விசிபிளாவே உனக்கு பார்க்கலாம். சீ, அப்ப நீ என்ன ஒண்ணுமே இல்லாம? ஐயோ, என் கற்பு போச்சே. ரொம்ப சீன் பாடாத. அவ்வளவுக்கு கேட்டவனெல்லாம் கிடையாது. இருந்தாலும் லைட்டா பார்த்தேன். உன் பக்கத்துல வரும்போது எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. இருந்தாலும் என்னுடைய சோல்மேட் இல்லையா? இந்த பாரு, எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இனிமே சோல்மேட் கீழ்மேட்னு சொல்லிட்டு
என் பக்கத்துல மட்டும் நெருங்க பார்த்த இந்த தவளை கண்ணு இருக்குல்ல, தவளை கண்ணு, அது ரெண்டையுமே நோண்டி வெளியே எடுத்துருவேன். என்ன புருஷா இப்படி சொல்ற? என்னது புருஷனா? என் உசுருவை கொடுத்து நான் உன்னை ஒவ்வொரு இடத்துலயும் காப்பாத்தின்னு இருக்கேன். இப்ப கூட உனக்கு எதனால என்ன விசிபிளா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது கேட்க நினைச்சேன். எப்படி தெரியுது? இவ்வளவு நாள் எப்படி மறைஞ்சிட்டு இருந்த? அதுதான், ஏன்னா நான் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஷீல்டு இருக்கு. அதை வச்சுதான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். நீ கடைசியில அந்த மாஃபியா இது கூட சண்டை போட்டல, அவர் வேற குட்டியோட கண்ணை வச்சு ஒன்று ஷூட் பண்ணாங்கல்ல, அந்த டைம்ல உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்னோட ஷீல்டு யூஸ் பண்ணேன். அந்த ஷீல்டுல சின்னதா ஒரு கிராக் விழுந்துருச்சு. என்னோட ஸ்பேஸ் ஷிப்ல இப்ப அந்த ஷீல்ட்ல வச்சிருக்கு. அதனால தான் உன்னால என்ன விசிபிளா பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, எவ்வளவு நாள் தான் நானும் ஒளிஞ்சிட்டு உங்ககிட்ட வருவேன். நமக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இதெல்லாம் டெவலப் ஆகணும்னா நீ என்ன பார்க்கணும்ல. தவளை மாதிரி இருக்கிற உன்னை பார்த்து எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் தோணும்? உண்மையாலுமே தோணாதா? தோணாது அப்படின்னு சொல்றச்ச நம்ம ஏலியன் போய் திடீர்னு டேயோட கை அப்படியே பிடிச்சிப்பா. கை பிடிச்ச உடனே அவருக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு கண்ணிலிருந்து கண்ணீர் அப்படியே வழிஞ்சுன்னு இருக்கும். அப்போ ஏலியன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, இது போதும், நான் வேற எதுவுமே ஆசைப்படல, இது மட்டும் போதும், ஐ லவ் யூ அப்படின்னு ஏலியன் சொல்லிட்டு அது பாட்டுக்கு போய் தூங்க படுத்துருச்சு. இவருக்கு புரியல, எதுக்கு இப்ப நான் அழுதேன், எதுக்கு இப்படி கண்ணீர் தாரையா ஊத்தின்னு இருக்கு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு அங்கேயே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஏலியன் திரும்பி படுத்துட்டு, மறக்காம அந்த துண்டை கட்டு, இல்லைன்னா அந்த ஜட்டியாச்சும் எடுத்து போடு அப்படின்னு சொல்லும் போதுதான் இவர் பாக்குறாரு. ஏன்னா இவர் தொண்டு மட்டும் தான் கட்டின்னு இருப்பாரா. இந்த ஏலியன் பக்கத்துல வந்ததுல அந்த பயத்திலேயே அது தொண்டு கழண்டு கீழே விழுந்திருக்கும். அது இப்பதான் பாக்குறாரு. அப்படியே கை வச்சு முடிந்து ஐயோ சொல்லிட்டு திடீர்னு ஓடி போய் அவரு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்து இவரு சோஃபால படுத்துப்பா. அப்போ ஏலியன், ஏன் கட்டில படுக்கலையா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் வரமாட்டேன். ஓகே, எனக்கு இந்த பெட் ஃப்ரீயா ஹாயா படுக்கிறதுக்காக கிடைச்சிருக்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீ அங்கேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் பாட்டுக்கு சுகமா படுத்து தூங்குது. அப்ப இவரு அப்படியே படுத்தாரு. அப்படியே கண்ணை மூடி தூங்குறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா கண்ணை மூடினாலே இந்த ஏலியன் மூஞ்சிதான் முன்னாடி வந்து நிக்குது. இவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. என்னது இது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி டென்ஷன் அடிச்சு கொஞ்ச நேரம் முடியும் போது அந்த டென்ஷனே நமக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்துரும்ல, அந்த மாதிரி இவரு தூங்கிட்டாரு. தூங்கிட்டு கொஞ்ச நேரம் முடிஞ்சு பார்க்கும்போது என்னாச்சுன்னா, திடீர்னு ஏலியன் வருது. வந்துட்டு, என்னங்க நான் பிரெக்னண்டா இருக்கேன், வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஐயோடா என் செல்லக்குட்டி, நீ பிரெக்னண்டா இருக்கியா உம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து ஏலியனை கட்டி பிடிச்சு கிஸ் பண்றாரு. எவ்வளோ குழந்தை தெரியுமா, நான் ஈகர்லி வெயிட் பண்றேன்டி என் பிள்ளைங்களை பார்த்துட்டு. எனக்கு ரொம்ப என்ன பேசுறதுன்னே தெரியல. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. என் செல்லக்குட்டி வெக்கப்படுறியா? வாங்க ஹாஸ்பிடல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை ஒரு ஏலியனும் அதே மாதிரி ஒரு மனுஷனும் கலந்த மாதிரி ஒரு குழந்தை வயிற்றுல அந்த கிரியேச்சர் காமிக்குது. பாருங்க, நம்ம பிள்ளைய பாருங்க, அழகா இருக்காண்டி, உன்னை மிக்ஸ் பண்ணி செம்மையா இருக்கான்ல. ஆமா அழகா இருக்கா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஏலியனுக்கு கிஸ் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கொஞ்ச காலம் முடிஞ்சு பார்க்கும்போது ஏலியன் கையில குழந்தை இருக்கும். அது மட்டும் இல்ல, ஏலியன் மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்கும். என்னங்க நீங்க போங்க, இப்பதான் புள்ள பிறந்துச்சு, அதுக்குள்ளேயே என்ன மறுபடியும் என்னால தாங்கவே முடியல, என்னங்க குழந்தைய பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய டேக்கிட்ட கொடுக்கும்போது, இதோடய முடிக்கலாம்னு நினைக்கிறியா? கண்டிப்பா முடியாது, அடுத்ததுக்கு டெலிவரி முடிஞ்ச உடனே பிளான் பண்ணலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டே சிரிக்கிறாரு. ஏலியன் பாட்டுக்கு வெக்கப்பட்டுட்டு அந்த சைடு தலை குமிஞ்சு நின்றுட்டு இருக்கா.
திடீர்னு இவர் தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு எந்திரிச்சிட்டாரு. ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் கனவு தான் கண்டுட்டு இருந்தாரு. சீ, என்ன கன்றாவியான கனவு இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஏலியன் பக்கத்திலேயே வந்து அப்படியே கண்ணை சிமிட்டின்னு சிமிட்டின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ நீ எதுக்கு என் பக்கத்துல வந்து உட்கார்ற? நீ இப்ப என்னெல்லாம் கனவு கண்டன்னு நான் பார்த்தேன். ஆ? ஆமா, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன பண்ண போற, உன்னோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, அது கூட எனக்கு தெரியும். ஏன்னா நீ சோல்மேட் இல்லையா? குழந்தைங்க பிடிச்சிருக்க உனக்கு அப்படின்னு கேட்டுட்டு கிண்டல் பண்ணுது. இவருக்கு தரன்னு ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. இத பாரு, நீ என்ன கிரீச்சர்னு கூட எனக்கு தெரியாது. என் பக்கத்துல வராத. 10 ஸ்டெப் தள்ளி நில்லு. 10 ஸ்டெப் எல்லாம் முடியாது. அட்லீஸ்ட் 5 ஸ்டெப் தள்ளி நில்லு. முடியாது. அட்லீஸ்ட் 2 ஸ்டெப் தள்ளி நில்லு. முடியாதுன்னு மட்டும் சொல்லாத. 2 ஸ்டெப் கண்டிப்பா தள்ளி நிக்கிற. சரி, 2 ஸ்டெப் தானே தள்ளி நிக்கிறேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறேன். ஆனா நீ என்ன ஃபாலோ பண்ணி வரக்கூடாது. ஏன் ஃபாலோ பண்ணி வராம நீ அவன்கிட்டயாச்சும் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே செத்து போயிடலாம், அப்படியே என்னையும் கொன்னுடலான்னு பிளான் பண்றியா? உன்னையும் சாக விட மாட்டேன், நானும் சாக மாட்டேன் அப்படின்னு ஏலியன் சொல்லுது. அப்ப இவரு என்னது, என் வாழ்க்கையில அப்பா அம்மா ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி ஒரு தொல்லையை கொடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டேபாட்டுக்கு குளிக்க போறாரு. போகும்போது பார்த்தா பின்னாடி நம்ம ஏலியன்னு போகுது. நில்லு, எங்க வர? குளிக்கிறதுக்கு. நீ எதுக்கு குளிக்கணும்? அட, எங்க ஊர்லயும் குளிப்பாங்கப்பா, நாங்க மட்டும் என்ன நாரிட்டா நடக்கும்? அத அப்புறமா நீ அப்புறமேட்டு குளிச்சுக்கோ. என் பக்கத்துல எல்லாம் வந்து நின்னு குளிக்காத. ஏன் டாடே, நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம், அப்புறம் ஏன்ட்ட நீ இப்படி கூப்பிடாத, அசிங்கமா இருக்கு. என்ன அது? என் பேரே அசிங்கமா இருக்குது. ஆமா, உன் பேர் அசிங்கமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நமக்கு வேற பேர் வச்சிடலாமா? கொன்றுவேன். என்னத்த? உன்னதான். என்ன கொண்டு நீ தான் செத்து போயிடுவ. நான் செத்தாலும் பரவாயில்ல, ஒன்னு கொன்றுவேன். அப்படியா? சரி, கொண்டுக்கோ. ஆனா நேத்துதான் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, அப்பா இருந்த மாதிரி காம்பீரியமா இருக்கணும், ஏலியன் கிரியேச்சர் எல்லாம் வந்து என்ன கொல்லக்கூடாதுன்னு. ஆனா இப்ப என்னன்னா சூசைட் பண்ற மாதிரி. அப்ப அப்படியே ஒரு செகண்ட்லயே சோகமாயிடுவாரு. அப்போ ஏலியன் போய், ஏய், சோகம் எல்லாம் ஆயிட்டு இருக்காத. இருக்கிற வாழ்க்கைய ஒண்ணுதான், ஹாப்பியா இருந்துட்டு போலாமே. சாவு எப்படி ஆச்சு இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு நாள்ல நம்மளை தேடி வந்துடும். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. ஏன் நமக்கான பஸ் வர்ற வரையிலும் நம்ம பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணி நிக்கிறது இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கோ. அது வரையிலும் நிறைய விஷயங்கள் அந்த பஸ் ஸ்டாப்ல பாக்குறதுக்கு இருக்கும். அது உன்னிப்பா கவனி. உனக்கு பிடிச்சவங்களை கூட அந்த பயணத்துல தான் உன்னால கண்டுபிடிக்க முடியும். நீ என்ன ஏத்துக்கலாம்னு பிரச்சனை இல்லை. ஆனா என்னமோ தெரியல, நம்ம விதி இணைக்கப்பட்டிருக்கு. அதனால நீ எவ்வளோ காலம் உயிரோடு இருக்கியோ அவ்வளோ காலம் உன் கூட நானும் இருந்தே ஆகணும். அந்த கட்டாயத்துல தான் நானும் இப்ப இருக்கிறேன். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது, டே என்ன சொல்ல வர? நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணி குழந்தை பத்து அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒருத்தங்க கூட இருந்தா எப்படி இருப்ப, அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கோ. கண்டிப்பா உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். உன் கூட எப்பவுமே இருப்பேன். பயப்படாத. உன்னை வேற மாதிரி எந்த விதத்துல அப்ரோச் பண்ண மாட்டேன். ப்ராமிஸா? அட, ப்ராமிஸாப்பா, சத்தியமா சொல்றேன். நீ என்ன பார்க்கும்போது நீ தவளைன்னு கிண்டல் பண்றல, ஆனா இந்த மனுஷங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. என்ன ஒரு ஒரு வித்திகட்ட ஜந்துக்கா நீங்க. என்னது, என்ன பாஷை பேசுற நீ இப்போ? என்ன கேவலமான கிரியேச்சர்ஸ் நீங்கன்னு நீ யோசிச்சுட்டு இருக்க. கேவலமான கிரியேச்சர்ஸா? என்ன? ஆமா, உங்களையும் நீங்களே அழிச்சுப்பீங்க, உலகத்தையும் நீங்களே அழிச்சுப்பீங்க. கேட்டா நீங்க தான் ஆறறிவு இருக்குது, எங்களுக்கு தான் எல்லாமே சொந்தம்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இந்த பூமி உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. நீங்க நினைக்கிறீங்களா நீங்க மட்டும்தான் இந்த பூமிக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு? அப்படி இல்லை,
உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமலே உங்க சுத்திலையும் நிறைய கிரியேச்சர்ஸ் எங்களை மாதிரி சுத்திட்டு தான் இருக்காங்க. வேணும்னா உங்களுடைய லைஃப் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லும்போது வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா ஏலியன்ஸ் எல்லாமே பூமியில இருக்குன்னு சொல்ல வரியா? எல்லாரோடது இல்ல, ஆனா இதே மாதிரி வேற உலகத்துல இருந்து அவங்களுடைய சோல்மேட்டை தேடி வந்திருப்பாங்க. இந்த பூமியில இருப்பாங்க, அவங்க கூட வாழ்ந்து அவங்க கூட இறந்து போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இவங்க கூட இருக்கிறாங்கன்னு. ஆனா உன்னோடைய அதிர்ஷ்டவசமோ இல்ல என்னோட அதிர்ஷ்டவசமோ தெரியல, என்ன நீ பார்த்துட்ட, அதனால தான் தெரியல அப்படின்னு சொல்லும்போது வந்து ஓகே, நான் உன்னை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டும்போது ஏலியனும் அப்படியே கையை நீட்டி ஷேக் ஹேண்ட் பண்ணுறதுக்காக கை நீட்டும்போது பார்த்தா ஏலியனுக்கு 3 விரல் மட்டும்தான் இருக்கு. அது ஏன் 3 விரல் மட்டும்தான்? ஆமா, எங்க ஊர்ல எங்க பிளானட்ல 3 விரல் தான் இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஐயா, ஏய் நானும் இப்ப திருப்பி சொல்லுவேன், எவ்வளவு அழகா 3 விரல்ல நிக்குது. ஆனா உங்களுக்கு இருக்கு 5 விரல். ஐயா, சிலவங்களுக்கு எல்லாம் 6 7 நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் திருப்பி பேசும். அப்படியே குட்டியோண்டு சின்ன சண்டை என்னன்னு தெரியல, சீக்கிரமாவே நம்ம டேயும் ஏலியனும் அட்டாச் ஆயிடுவாங்க. ஜஸ்ட் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. இவ்வளோ நாள் எதுக்காக வாழறோம் அப்படின்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல ரொம்ப சங்கடத்துல இருந்த நம்ம டேயோட லைஃப்ல ஒரு புதிய துவக்கம் மாதிரி ஏலியன் வந்திருக்கு. இவருக்கு சோல்மேட் ஏலியன் எப்படின்னா சோல்மேட்னு நம்ம டேயை கூப்பிடுவாங்க. டேன்னு கூப்பிடுறத விட நம்ம டே வந்து சோல்னு நம்ம ஏலியனை கூப்பிடும். கிடைச்சிருச்சு ஏலியனோட நேம் சோல். ஓகே, சோல்னு கூப்பிடும். அப்போ அதே மாதிரி தான் டேன்னு சம்டைம்ஸ் கூப்பிடும், இல்லைன்னா சோல்மேட்னு சம்டைம்ஸ் ஏலியன் திருப்பி கூப்பிடும். ஓகேவா? நாட்கள் கடந்து போகுது. நம்ம டேயும் அவருடைய ஒர்க்கில் அவருடைய அந்த சர்வீஸில் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஏலியன் வந்து டேக்கு ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு இடையிலே ஒரு எக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க. என்னென்னா டேயோடைய பர்சனல் விஷயங்களா வெளியே போகிறது, அந்த டைம்ல எல்லாம் ஏலியன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு காமெடி பண்ணிட்டு எப்பவும் பார்த்தாலும் பின்னாடி சுற்றின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் ஏலியனும் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம டே கூடயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த டைமில் ஒரு நாள் என்னாச்சுன்னா நம்ம டேக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சளி பிடிச்சிட்டு இருக்கு. அப்போது ஏலியன் வந்து அந்த டைமில் உனக்கு நோய் வந்துருச்சா? ஆமாம், சளி பிடிச்சிருக்கு. சோல், என்ன சோல்? எனக்கு தொத்திக்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன தொத்திக்கிச்சா? ஆமாட்டே, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க படுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. மெடிசன் ஏதாச்சும் வாங்கணுமா? இல்ல, என்னோட ஸ்பேஸ்ஷிப்ல போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா சரியாயிடும். ஆனா உன்னை தனியா எப்படி நான் விட்டுட்டு போறது? நான் தனியாக தான் இல்லை, நான் என்ன பார்த்துப்பேன். ஜுன்னை வர சொல்கிறேன், நீ ஸ்பேஸ்ஷிப்பில் படுத்துக்கோ. சாரி டே, உன்னை ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. அதெல்லாம் பரவாயில்ல சோல். சரி, உன் ஸ்பேஸ்ஷிப் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நம்ம சோல் வந்து பாக்கெட்ல இருந்து குட்டியோண்டு ஒரு ஒப்ஜெக்ட் எடுத்து காமிப்பான். இத்தினோண்டு தான் இருக்கு, ஒரு ரவுண்டா ஒரு இத்தினோண்டு ஒரு குட்டியோண்டு தான் இருக்கு. இதுல படத்துக்கு போற என்னடது ஸ்பேஸ்ஷிப்னு சொன்ன, இவ்வளோ குட்டியோண்டு இருக்கு. இது ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்றது. ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா உன் வீடை விட பெருசாயிடும். அப்படின்னு வீடு நாசமாவாதா? மொட்டை மாடியில போய் தான் ஆன் பண்ண போறேன். நீ வர்றியா என் ஸ்பேஸ்ஷிப்பை பார்க்கறதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம டேயும் அப்படியே நம்ம சோல் கூடயே மேலே போய் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஒரு சின்ன பட்டன் அதில் இருக்கு,
அதுல லைட்டா டச் பண்றதுக்குள்ளேயே அது அப்படியே அந்தரத்துல பறக்கும். ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். பாக்குறச்ச ஏய் என்னது இது? இவ்ளோ இவ்ளோ பெருசா இருக்கு. தே நிறைய 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 ஃபெசிலிட்டிஸ் அதுக்குள்ள இருக்கு. நீ நினைக்கிறத விட நாங்க 1000 வருஷம் முன்னாடி இருக்கோம், புரியுதா? சரி, நான் போறேன். மேக்ஸிமம் ஒரு 4 days ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். 4 days முடிஞ்சுனா உன்னை பார்க்க வரேன். ஆனா இந்த ஸ்பேஸ்ஷிப் மத்தவா கண்ணுக்கு தெரியாதா? இல்லட்டே, அதுக்கான சுவிட்சும் இருக்கு. உனக்கு இந்த பிரெயின்ல வந்த கிரீன் கலர் பார்ட்டிக்கல் இருக்குல்ல, அதனால தான் உன்னால இது விசிபிளா பார்க்க முடியுது, மற்றவ கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சோல் சொல்லுது. சோல், என்னடே? ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் வந்து அப்படியே நம்ம டேயை கட்டி பிடிக்குது. அப்போ சரி, போய் பத்திரமா இரு. நீ தான் டே, பத்திரமா பார்த்துக்கோ. ஜூனை சீக்கிரமா போய் வர சொல்லு, ஓகே? சரி, நீ பார்த்துரு. சரி. 4 நாள் முடிஞ்சுதான் நான் வெளியே இறங்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி டைம் செட் பண்ணி தான் நான் போக போறேன். பார்த்துக்கோ, பத்திரமா இருந்துக்கோ. எந்த ரிஸ்கான மிஷனுக்கு நீ போவாதே, ஓகேவா? சரி, நான் என்ன பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஏலியன் அதோடைய ஸ்பேஸ்ஷிப்பில் உள்ள ஏறுது. அதோடைய ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே ஸ்பேஸ்ஷிப் மறைஞ்சு போயிடுது. இவரும் கீழே வந்து நம்ம ஜுன்னுக்கு கால் பண்ணுறாரு. மச்சான், சொல்லுடா மச்சான், எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குடா, எனக்கு கொஞ்சம் பார்த்துக்க வரையா? டேய், நான் என்ன உன் பொண்டாட்டியா? இல்லை, நான் தெரியாமல் கேட்குறேன். உனக்கு உடம்புக்கு முடியாமல் வரும்போதெல்லாம் என்னையே கூப்பிடுற. நீ ஒரு வேலை பண்ண, நீ அங்கே இருக்காத, நீ கிளம்பி வா. இல்லை ஜோன், எனக்கு ரொம்ப முடியல, நான் இப்போ அங்கே வர்ற மாதிரி இல்லை. இதை பாருடே, நீ கிளம்பி வா. ஏன்னா எனக்கு ஒரு சீக்ரெட் மிஷன் கொடுத்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிட்டாங்க. நான் இப்போ இடத்துலையே இல்லை. நீ கிளம்பி போ. வீட்டில் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. நீ போனாலும் தெரியும். நீ தான் அம்மாவை பார்த்துருக்கல, அப்புறம் என்ன? ஆண்டிக்கு கஷ்டமாதா? என்ன கஷ்டம்? சரி சரி, நான் பார்க்குறேன். ஏய், நீ வந்து டாக்ஸி ஏதாச்சும் கூப்பிட்டுட்டு போ, கேப் புக் பண்ணிட்டு போ. இல்லாமல் பைக் எடுத்துகிட்டு போக நிற்காத. உனக்கு ஏற்கனவே உடம்புக்கு முடியாமல் இருக்கிறது மாதிரி நல்லா தெரியுது. பார்த்துக்கோட்டே, எதுக்கு இப்படி சும்மா? நீ திட்டாதாடா, எனக்கு ஏற்கனவே முடியல. திட்டாம இரு. சரி, நீ பார்த்து பத்திரமா போ. நான் அம்மாவை கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிவிட்டு நம்ம அட்டையை வந்து என்ன சொல்கிறது, கேப் புக் பண்ணிவிட்டு நம்ம ஜூனோடைய வீட்டுக்கு போகிறாங்க. போகிறச்ச ஜூனோடைய வீட்டில் இவர் போய் கதவை தட்டுறாரு. தட்டும்போது ரொம்பவே அழகான, ரொம்பவே கார்ஜியஸாக இருக்காங்க ஒரு பொண்ணு, நம்ம ஜூனோடைய தங்கச்சி வெளியே வராங்க. வந்துட்டு, யார் நீங்க? அது ஜூன் தான் வர சொன்னா. ஆன்டி இல்லையா? பார்த்தா நம்ம டே வந்து ஃபுல்லாக பிளாக் காஸ்டியூமில் தான் வந்திருப்பாரு. இந்த தம்ப்நெயில்ல கொடுத்துருக்கல அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு, அது கூட பிளாக் கலராக தான் இருக்கும். அப்போ வயனுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஆமாங்க, ஜுன்னுடைய தங்கச்சி தான் வயன். உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஜுன்னா யாருன்னு தெரியாதே, நீங்க யாரு? எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்துட்டு கதவு தட்டுறீங்க? நீங்க யாரு? என் வீட்டுக்கு வந்து நான் யாருன்னு கேக்குறீங்களா? அட தள்ளுமா, ஆண்டி இருந்தா ஆண்டி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து உள்ள எரிச்ச வயன் வந்து பின்னாடி அப்படியே வந்து திருட 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 திருடன்னு சொல்லிட்டு அப்படியே கூச்சல் போட ஆரம்பிச்சிடுவாங்களா. ஆரம்பிச்ச உடனே நம்ம டே வந்து அப்படியே வாயை பொத்திட்டு நம்ம வயனோட கையை அப்படியே கட்டிய பிடிச்சிப்பாங்க. கத்தாத, நான் திருடனெல்லாம் கிடையாது. போ 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 போ
சொல்லும்போது ஏன்னா இவரு வாயை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அப்ப இவரு வாயில இருந்து கை எடுக்கும்போது போலீஸ் போலீஸ் ஐயோ கத்தாது கீச்சு கீச்சுன்னு இருக்கும் வாய்ஸ். கொஞ்ச நேரம் கத்தாம இரு எனக்கு முடியல. திருட திருட என்ன கொலை போறலா, எனக்கு பயமா இருக்கு, என்ன எதுவும் பண்ணாத ப்ளீஸ், என்ன விட்டுடு அப்படின்னு அழுதுட்டு சொல்லும்போது இவருக்கு அப்படியே கிறுக்கலாவது. அப்படியே அங்க தலை சுத்தி விழுந்துட்டாரு. விழுந்துட்டு இவர் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்புறமா நம்ம ஹீரோயினோட இன்ட்ரோ இதுல பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா என்னெல்லாம் அட்ரோசிட்டிஸ் நடக்க போகுது அதெல்லாம் வர்ற எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, என்னுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் நல்லா இருக்கா, ஏதாச்சும் சஜஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கா, அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட் எல்லாம் அப்படி கொட்டின்னு வந்து நிறையங்கோ. ஏதாச்சும்லாம் திருத்தணும்னா திருத்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதையை கொண்டு போகிறதுக்கு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எல்லாம் தெரியணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி பெல் ஐக்கன் ஆலில் போட்டிருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஸ்டோரி கண்டினியூஸாக வரும். சாரிப்பா, நேற்று என்னால் போட முடியல, 2 நாளாக கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால தான் இப்போ கூட த்ரோட் சரியாகலை, இருந்தாலும் போட்டுட்டேன். ஓகே, அப்போது உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஏதாச்செல்லாம் நீங்கள் சிரிச்சிங்களா இந்த எபிசோடில்? நான் கொஞ்சம் காமெடியாக தான் கொண்டு போக மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சிரிச்சிங்களா அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் சிரித்தேன் நிறைய இடத்துல. அப்புறம் ஆமாம், நான் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த சேனலில் தியா, அப்புறமா தென்றல், அப்புறம் ஜாய்னு சொல்லிட்டு நாங்கள் மொத்தமாக 4 பேர் வாய்ஸ் ஓவர் பண்ணுறோம். அப்போது அவங்க ஸ்டோரிஸை நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா தான் பண்ணியிருக்காங்க, எனக்கே பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா வேற என்ன, ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனலோடைய ஓனரான தியா குழந்தை என்ன பண்ணுதுன்னா சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சேனல் வேறையும் இருக்குது, போர்ட் டு ஃபேஷன்னு சொல்லிட்டு. அதில் அவங்க பண்ணுற ஜுமுக்கா, பேங்கிள்ஸ், அப்புறமா என்னமோ சொன்னா எனக்கு கரெக்டாக தெரியல, ப்ரேஸ்லெட்ஸ், அந்த மாதிரி குந்தன் ஒர்க்கில் எல்லாம் என்னமோ பண்ணுறா. எனக்கு பிடிச்சிருந்துச்சு அவள் பண்ணுறது எல்லாமே. ஆமாம், பிடிஎஸோடைய லோகோ எல்லாம் வச்சுட்டு இப்போ ப்ரேஸ்லெட் எல்லாம் பண்ணியிருக்கா. நீங்களும் பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போது அது உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் அவளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனலோடைய லிங்க்கு, அதே மாதிரி இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கு, போர்ட்டல் டு ஃபேஷனோட இது 2த்தையுமே கொடுத்து வச்சுருக்கோம். அதில் நீங்கள் போய் டைரெக்டாக அவகிட்டே நீங்கள் கேட்டுக்கலாம் எவ்வளோ ரேட், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்களை பற்றி எல்லாமே. இவ்வளோ தாண்டா ஆர்மிஸ் இதை பற்றி சொல்கிறதுக்கு. அப்புறமா நம்ம டெலகிராம் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதில் வந்தீங்கன்னா நாங்கள் 4 பேருக்கிட்டேயும் உங்களுக்கு ஏதாச்சும் பேசுகிறதா இருந்துச்சுன்னா அதில் கமெண்ட் பண்ணிக்கலாம், நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். அவ்வளோதாண்டா ஆர்மிஸ். நத்திங் மற்றதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது பிரியமான அச்சு. லவ் யூ, டாடா, bye bye, Sarangi armies.